தேவதை போலொருத்தி நெஞ்சினை வாங்கிவிட்டாள். மல்லிகை பூமணத்தி தித்தாரா தித்தித்தை தித்தை தகதை தைதோ தித்தித்தாரா தித்தித்தை தித்தை தகதை தைதோ தித்தித்தாரா தித்தித்தை தித்தை தகதை தைதோ தித்தித்தாரா தித்தித்தை தித்தை தகதை தைதோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் பிகாம் சிஎம்ஏலேருந்து நான் டிம்பிள் பேசுகிறேன். நான் வந்து ஒரு நார்த் இந்தியன். இந்த காலேஜில் ஜாயின் பண்ணப்போ 32 கிளப்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதில் ஒன்று வந்து ஹெரிட்டேஜ் கிளப். ஹெரிட்டேஜ் கிளப்பில் தமிழ்நாட்டில் இருக்கிற பாரம்பரிய நடன கலைகள்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதில் எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அதனால நான் இந்த கிளப்பை ஜாயின் பண்ணேன். இந்த கிளப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு 10 days ஒர்க் ஷாப் கொடுத்துருந்தாங்க. அந்த 10 days ஒர்க் ஷாப்பில் எங்களுக்கு நிறையா கலைகள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஒயிலாட்டம், கும்மி. அதில் நான் ஒயிலாட்டம் ஜாயின் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நாங்கள் அதையே ஆடி காமிக்க போகிறோம். நன்றி. நார்த் இந்தியாவில் நாங்கள் இந்த மாதிரிலாம் நடக்காது. நார்த் இந்தியாவில் சும்மா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாமல் எல்லாருமே அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிட்டு விஷ் மட்டும் பண்ணிட்டு வருவாங்க. இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்குது, ஆர்வமாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சன்யுக்தா, ஃபர்ஸ்ட் பிகாம் சிஎம்ஏல படிக்கிறேன். ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்கிறேன். நான் வந்து ஹெரிட்டேஜ் கிளப்போட மெம்பர். ஹெரிட்டேஜ் கிளப் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயினான ரீசன் பாரம்பரிய கலைகள் அழியாமல் எல்லாருக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் தான். அந்த விதத்தில் 10 days ஒர்க் ஷாப் வச்சுருந்தாங்க ஒயிலாட்டமில். அதை பார்ட்டிசிபேட் பண்ணி நான் நிறைய கற்றுக்கிட்டு இன்றைக்கி நாங்கள் ஒயிலாட்டம் ஆடுறோம். எங்கள் காலேஜில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எங்கள் காலேஜில் 32 கிளப்ஸ் இருக்குது. ஒயிலாட்டம் இந்த மாதிரி கலைகள் இல்லாமல் நம்மளோட டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்ண நிறைய கிளப்ஸ் இருக்குது. தேங்க்யூ. ஒயிலாட்டம், கரகாட்டம், கட்டக்காலாட்டம்னு ஒன்று இருக்குது. அதுவும் இப்போ தான் வந்து எங்கள் காலேஜில் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து யூஸ்வலாக ஃபோக் டான்ஸ், வெஸ்டர்ன் அந்த மாதிரி தான் ஆடி இருக்கோம். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் டான்ஸ்லாம் ஆடினதே இல்லை. ஸோ நம்ம கல்ச்சருங்கிற ஒரு ஃபீலோட ரொம்ப ப்ரௌடாக அதை நாங்கள் கற்றுக்குறோம். ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜில் படிக்கிறேன். இந்த கலைகள் வந்து இந்த வருஷம் தான் நாங்கள் இந்த காலேஜில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நாங்கள் இந்த கலைகளை வந்து நெக்ஸ்ட் இயருக்கும் கொண்டு போகலான்ட்டு இருக்கோம். இனி வந்து இதை கண்டினியூஸாக அப்படியே பண்ணலான்ட்டு இருக்கோம். இது வந்து அழியாமல் இன்னும் அது தொடர்ந்து போயிட்டே இருக்கிற மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ இந்த காலேஜ் வந்து எங்கள் காலேஜ் வந்து இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஒயிலாட்டம், வள்ளி கும்மி, அப்புறம் இந்த மாதிரி நிறைய குச்சி ஆட்டம், அந்த மாதிரி நிறைய ஆட்டங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஹெரிட்டேஜ் கிளப் மூலியமாகவும் நம்ம காலேஜ் மூலியமாகவும் தான் நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உலக நாடுகள் வந்து பாரம்பரிய கலைகள் அது ரொம்ப அழிஞ்சிட்டு வரனால ஸோ நம்ம வந்து அதை நெக்ஸ்ட் இயருக்கும் கொண்டு போகலான்ட்டு இருக்கோம். அதனால மத்திய அரசு, மாநில அரசு கிட்ட கேட்டுக்கிறோம்.